நாம் இன்றைக்கி பார்த்திங்கன்னா இந்த வாரம் ஒரு அருமையான இடத்துல இருக்கோம். அதுவும் எங்கள் ஏரியா பக்கத்துலேயே உள்ள மொகனூர்னு சொல்லி ஒரு அழகான பசுமையான ஒரு கிராமங்க. அங்கே தான் இன்றைக்கி நாம் யோசிச்சு இந்த வாரம் என்ன பண்ணலாம், எப்படா ஞாயிற்றுக்கிழமை வரும் உங்களை எல்லாம் மீட் பண்ணலான்னு நினச்சிட்டு இருந்தேன். அப்போ எனக்கு டக்குன்னு தோணுச்சு, நான் முடிவு பண்ணிட்டேன் என்னன்னு சொல்ல போகிறேன். ஹாய், வெல்கம் டு ஜீவாஸ் குசின். இந்த வாரம் பார்த்திங்கன்னா நம்ம மொகனூரில் ஒரு தென்னந்தோப்புக்குள்ளே இருக்கிறாங்க. பார்த்திங்கனாவே தெரியும் பின்னாடி எல்லாம். இன்றைக்கி நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, மீனை வச்சு ஒரு டிஷ் பண்ண போகிறேன். நிறைய டைப் ஆஃப் ஃப்ரை சாப்பிட்ருப்போம், நாம் வித்தியாசமாக செஞ்சு சாப்பிட்ருப்போம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா நான் க்ரீன் ஃபிஷ்ஷுன்னு சொல்லிவிட்டு சிம்பிளாக ஈஸியாக எப்படி பண்ணுறதுன்னு தான் சொல்ல போகிறேன். அதுக்கு என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் தேவைன்னு சொல்லி பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் 1 கிலோ மீன் எடுத்துருக்கேங்க. அது ரோகு மீன். 1 கிலோ மீன் நான் வீட்டிலே வாஷ் பண்ணிவிட்டு வந்துட்டு இதெல்லாம் மேலே கல்லுப்பு போட்டு வச்சுருக்கேன். இன்னொரு டைம் வாஷ் பண்ணுறதுக்காக 1 கிலோ மீன் எடுத்துருக்கேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் நான் அரைச்சி வச்சுருக்கேன். உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பச்சை மிளகா அதிகமாக சேர்த்துருவோம், கூட்டவா குறைக்கவா செஞ்சுக்கோங்க. நான் ஒரு 7 பச்சை மிளகா எடுத்திருக்கேன். உப்பு, 1 கட்டு புதினா, 1 கட்டு மல்லி, இவ்வளோதாங்க. இப்போ நான் புதினாவும் கொத்தமல்லி பச்சை மிளகா 3 சேர்ந்து ஃபைன் பேஸ்ட்டாக திக்காக அரைச்சி எடுத்துக்க போகிறேன் ஃபிஷ் மேரினேட் பண்ணுறதுக்காக. இப்போ பார்த்தீங்கன்னா ஃபிஷ் மேரினேட் பண்ணுறதுக்கு நான் ஃபைன் பேஸ்ட்டாக இந்த கொத்தமல்லி புதினா அரைச்சி எடுக்க போகிறேன். இங்கே பக்கத்தில் எதுவும் இல்லாதே பக்கத்தில் ஒரு வீடு இருக்குது, அங்கே போய் நான் அரைச்சி எடுத்துகிட்டு வர போகிறேன். ஒரு 10 நிமிஷம் வெயிட் பண்ணுங்க, நான் போயிட்டு வந்துடுறேன். இப்போ நம்ம ஃபிஷ்ஷு பார்த்திங்கன்னா மீன் நான் க்ரீன் ஃபிஷ் சொல்லியிருந்தேன் இல்லைங்களா, அது ஃபிஷ் நான் இப்போ மேரினேட் பண்ண போகிறேன். ஃபிஷ் இப்போ நான் கழுவி வச்சுருக்கேன், எடுத்து போடுறேன். ஃபிஷ் எல்லாம் கழுவி வச்சாச்சுங்க. இப்போ நான் மேரினேட் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட போகிறேன். அடுத்தது இந்த மீனுக்கு தேவையான அளவு உப்பு. இப்போ என்ன பண்ண போகிறேன், அரைச்சி வச்சிருக்கிற க்ரீன் சட்னி. நான் அரைக்கும் போது தேங்காய் எண்ணெய் தண்ணி கம்மியாக ஊற்றி 1 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் ஊற்றி அரைச்சிருக்கிறேங்க. நல்லா எல்லா சைடும் நல்லா அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணி விட்ருங்க. உங்களுக்கு தண்ணி மாதிரி தான் இருக்கும், ஆனால் நல்லா வெயிலில் காஞ்சிருச்சுன்னா நல்லா மீனோட எல்லாம் ஒன்று சேர்ந்துக்கும். நல்லா மசாலா உள்ளே போகிற மாதிரி எல்லா சைடும் நல்லா அப்ளை பண்ணி விடுங்க. பார்த்திங்கனாவே தெரியும், தட்டத்தில் ஓரத்தில் தண்ணியெல்லாம் இருக்கும். அதெல்லாம் உங்களுக்கு ஃபிஷ் எல்லாம் நல்லா காயும் போது இதாகிடும், உங்களுக்கு எல்லாமே வற்றிடும். இதுக்கு எந்த ஒரு கார்ன்ஃப்ளவர் மாவு, ரைஸ் ஃப்ளவர் மாவு எதுவுமே தேவை கிடையாதுங்க. இப்போ மீன் பார்த்திங்கன்னா நான் மேரினேட் பண்ணுறப்போ பார்த்துருப்பீங்க, வெயிலில் வைக்கணும்னு சொல்லியிருந்தேன். ஒரு 3 மணி நேரம் நல்லாவே பார்த்திங்கன்னா நல்லா காஞ்சிருச்சு. பாருங்கள், நல்லா தெரியும்னு நினைக்கிறேன். மக்களே, இப்போ பார்த்தீங்கன்னா கேஸும் பற்ற வச்சாச்சு, தோசைக்கல்லும் வச்சாச்சுங்க. இப்போ நம்ம மீன் எண்ணெயில் பொரிச்சு எடுக்க போகிறது கிடையாது, தோசைக்கல்லில் தான் போட்டு எடுக்க போகிறோம். இப்போது தேங்காய் எண்ணெய் ஊற்ற போகிறேன். ஏன்னா இந்த மீன் ஃபுல்லாக நம்ம தேங்காய் எண்ணெயில் தான் செய்ய போகிறோம். ஜஸ்ட் 1 ஸ்பூன் ஊற்றி ஃபுல்லாமே நீங்கள் கல் ஃபுல்லாக பரப்பி விட்டுக்குங்க. கல் காஞ்சிருச்சுங்க. மீன் பீஸ் போடலாம்.
மேலே ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் மட்டும் தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. ஒரு சைடு நல்லா வேகட்டுங்க. வெந்ததுக்கப்புறம் திருப்பி போடுங்க. அப்படியே திருப்பி போட்டுருங்க. அடுப்பு லோ ஃப்ளேமில் வச்சு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா மீன் வந்து கருகிரும். லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ஏன்னா மீன் குக் ஆகிறது 2 மினிட்ஸ் தான், 2 நிமிஷம் தான். மீன் ஈஸியாக குக் ஆகிரும். அப்படியே திருப்பி போட்டுட்டே இருங்க. பார்த்தீங்கன்னா இந்த சைடில் மட்டும் கொஞ்சம் வேகாமல் இருக்கும். அதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம்னா மீன் இப்படி திருப்பி விட்டுருங்க. திருப்பி விட்டு பண்ணிட்டீங்கன்னா அந்த சைடு உள்ளே இருக்கிறதும் வெந்துடும் உங்களுக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம எம்மியான க்ரீன் ஃபிஷ் ரோஸ்ட்டு ரெடி ஆகிடுச்சுங்க. என் கையில் இருக்குது. இப்போ நம்ம சதீஷ்குமார் அண்ட் கார்த்திக் ஜி வந்து டேஸ்ட்டு பார்த்து எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி உங்களுக்கு சொல்ல போகிறாங்க. ஜி 2 பேருமே எடுங்க, சாப்பிட்டு பாருங்கள். சூடாக இருக்கோ? உங்களுக்கு என்ன ஃப்ளேவர் வருது, டேஸ்ட் எப்படி இருக்குது, அது எல்லாமே நம்ம மக்களுக்கு சொல்லுங்கள். இது க்ரீன் ஃபிஷ் இந்த புதினா கொத்தமல்லிலாம் சேர்த்து அரைச்சி தான் போட்டிருக்கு, பேஸ்ட் பண்ணி. ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஃப்ளேவராக இருக்குது. எல்லா புதினா எல்லாம் ஒரு அந்த அந்த ஃப்ளேவர் வருது, நல்லாயிருக்கு. இதுக்கு முன்னாடி சாப்பிட்ருக்கீங்களா? சாப்பிடுது. உங்களுக்கு எப்படி இருக்குது? டிஃப்ரெண்ட்டான ஃப்ளேவர் இருக்குது. ஓகே, நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது. நீ கண்டிப்பாக இதே மாதிரி உங்கள் வீட்டில் செய்வீங்க? கண்டிப்பாக செஞ்சது. ஓகே மக்களே, இப்போ பார்த்தீங்கன்னா 2 பேரும் சாப்பிட்டு பாட்டு சொல்லிட்டாங்க எப்படி இருக்குன்ட்டு. இப்போ நான் சாப்பிட்டு பாட்டு எப்படி இருக்குன்னு சொல்ல போகிறேன். செஞ்ச நான் சாப்பிட வேண்டாமா?
வாவ், சூப்பராக இருக்குங்க. அந்த மின்ட்டு புதினாவோட ஃப்ளேவர் நல்லா இறங்கியிருக்கு. இந்த காரத்துக்கு நான் பார்த்தீங்கன்னா பச்சை மிளகா போட்டுருக்கேன், அதனுடைய ஃப்ளேவரும் நல்லா இறங்கியிருக்கு. சூப்பராக இருக்குது. நீங்களும் வீட்டில் கண்டிப்பாக இந்த க்ரீன் ஃபிஷ் ரோஸ்ட்டே செஞ்சு பாருங்கள். உங்கள் வீட்டுக்காரருக்கு செஞ்சு கொடுத்து அசத்துங்க. இப்போ பார்த்தீங்கன்னா எம்மியான க்ரீன் ஃபிஷ் ரோஸ்ட் வந்து செஞ்சு சாப்பிட்டாச்சுங்க. பாருங்கள், இன்னும் பையன் அந்த எலும்பு கூட மிச்சம் வைக்காமல் நக்கிட்டு இருக்கிறான். ஸோ உங்களுக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஜீவாஸ் குசின் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.